Hi friends, இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான். அதாவது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இட்லி மாவு அரைச்சு வைப்போம். ஆனா நமக்கு இட்லி கரெக்டா வரவே வராது. நல்ல சாஃப்ட்டாவும் வராது. சம்டைம்ஸ் நம்ம கடைசியா இருக்கிற மாவுல நம்ம இட்லி போட்டா கூட நமக்கு கல்லு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் கடைசியா இருந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாவுல நமக்கு தேவைக்கு அளவா நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூனுக்கு. சப்போஸ் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எப்போ நம்ம மாவு அரைச்சு வச்சாலும் நமக்கு கல்லு மாதிரியே இட்லி வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த டிப்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. நிறைய பேர் இட்லி சாஃப்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து இட்லி போடுவாங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம கிட்ட இருக்கிற ஆயில், அதாவது 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்து நம்ம இட்லி செய்தாலே போதும். ரொம்ப சாஃப்டான இட்லி கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் இட்லி போட்டுட்டேன். இப்போ பாருங்க, இட்லியை நம்ம பார்க்கும்போது இட்லியோட பேக் சைடு பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியும் இட்லி சாஃப்டா இருக்கா இல்லையான்னு. இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி எடுக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் நமக்கு பாத்திரத்தில் அதிகமாக ஒட்டாமல் இருக்கும். இட்லியுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஃபுல்லாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல கேக்கு மாதிரி இருக்கும். நம்ம பிக்கும் போது அரிசி அளவும் உளுந்து அளவு கரெக்டாக போடாமல் இருந்தால் கூட நமக்கு இட்லி கல்லு மாதிரி வரும். அந்த டைமில் கூட நம்ம இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு இட்லி கிடைக்கும். அதே மாதிரி இட்லி மாவை நம்ம அரைச்சி வச்சாலும் 1 வாரம் ஆனால் கூட நமக்கு புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி கொசுவத்தி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொசுவத்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வச்சுட்டு நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதை கொளுத்தி வச்சுடுவோம். சில வேளைகளில் நாம் இதை மறந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே எரிஞ்சு காலியாயிடும். சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி கொசுவத்தி உடஞ்சும் போயிடும். ஸோ நாம் ரொம்ப எஃபெக்டிவாக இதை நம்ம கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம துணி காய போடுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளிப்பு தான். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கொசுவத்தியை பிச்சு எடுத்துக்கலாங்க. அதை இந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிளிப்பில் இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு அளவுக்கு அதிகமாக இது எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. இந்த அளவுக்கு கரெக்டாக அது எரிஞ்ச உடனே இது காலி ஆகிடும். ஸோ இப்போ இந்த கிளிப்பில் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக அது அப்படியே நின்று எரிய, நமக்கு கீழே விழாது. நம்ம திரும்ப அதை செக் பண்ணி அணைச்சி விடணும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது. கரெக்டான அளவில் எடுத்து நாம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சாவே போதும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் ஆகிற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மூடிகள் எடுத்துருக்கிறேன். இது நம்ம வீட்டில் வர வேஸ்ட் மூடிகள் தான். இந்த மூடிகளில் இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக போட்டு வைக்கணும். நான் ஒரு பெரிய மூடி ஒன்று எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி சின்ன முடியும் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். நாம ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம லைன் போட்ட இடத்துல நல்லா கிழிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கிராஸா வந்திருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டபுள் செட் டேப் ஒன்று எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சுவரில் ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூடிகளை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நாம அந்த மூடியில கிராஸா கட் பண்ணி விட்டதால அந்த மூடி ஒரு கிளிப்பு மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். அதாவது அந்த மூடிக்குள்ளேயே நம்ம நிறைய துணிகளை இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். நம்ம பாத்ரூம்ல நிறைய ஆணி அடிக்கல, நமக்கு குளிக்கும் போது துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த டபுள் செட் டேப் அதில் ஒட்டி இந்த மூடிகளை நாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா துணிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூடிகள் ஒரு கிளிப்பு மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். பாருங்கள், இந்த மூடியில் இருக்கிற துணி கீழே விழாது. நமக்கு எவ்வளோ துணிகள் வேணாலும் நாம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். பாத்ரூமில் நமக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தாலோ அல்லது துணிகள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தாலோ நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பழமையான ஒரு மெஷின் தாங்க. இந்த மெஷின் நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். மெஷினை பொறுத்த வரைக்கும் நாம அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியங்க. பார்க்கறதுக்கு பாலடைஞ்ச மாதிரி ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா ரொம்ப நல்லா தைக்கும். இது நம்ம வச்சு தைக்கும் போது ரொம்ப ஈஸியா நம்ம தைச்சு எடுக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன துணிகள் தைக்கிறதுக்கு மெஷின் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பழைய மெஷினா இருந்தாலும் சரி, நாம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மெஷினில் எந்த இடத்துலலாம் ஓட்டைகள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நாம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம்.
நாம எண்ணெய் விடும்போது கொஞ்சமா விடாம கொஞ்சம் அதிகமாவே அதுலேருந்து கொஞ்சம் பொங்கி வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும். நான் வந்து எண்ணெய் விடும்போது ஃபுல்லாவே அது வெளியே வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமான எண்ணெய் அதுல சேர்க்கும் போதுதான் அதிக நாளுக்கு நம்ம வந்து தைக்கும் போது நல்லா இருக்கும். மெஷின்ல நாம எந்த இடத்துல எல்லாம் ஸ்க்ரூக்கள் இருக்குதோ, அதே மாதிரி எந்த இடத்துல எல்லாம் மூவ்மெண்ட் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நாம இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம டெய்லி எண்ணெய் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. மாசத்துக்கு ஒரு டைம் நாம இந்த மாதிரி பண்ணாவே போதும். எவ்வளவு பழசா இருக்கிற மெஷின் கூட ரொம்ப அழகா நல்லா வேலை செய்யும். இப்போ நம்ம எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா ஒரு துணி எடுத்து அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க, அந்த எண்ணெயும் எல்லா இடத்துலையும் படும். அதே மாதிரி அந்த மெஷினுமே நல்லா கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நாம இந்த மெஷினில் எந்த இடத்துல எல்லாம் மூவ்மெண்ட் இருக்குதோ அந்த இடத்துலையே நாம இந்த நல்லா சுற்றி விட்டுக்கணும். அப்போதான் நாம விட்டுருக்கிற எண்ணெய் உள்ள எல்லாம் நல்லா போய் சேரும். இப்போ பாருங்க, எண்ணெய் விட்டுட்டு நாம இந்த மாதிரி ஃபுல்லாவே தொடச்சி எடுத்தாவே நமக்கு மெஷின் வந்து ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல நாம இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணா அப்படின்னா, நாம துணி தைக்கும் போது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். அது என்னன்னா டபுள் செட் டேப். இந்த டபுள் செட் டேப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மெஷின்ல இந்த மாதிரி அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற பேப்பரை இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கையில் வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நூல் கட்டைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த நூல் கட்டைகளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாம அடிக்கடி யூஸ் பண்ற நூல் கட்டைகளை இதுல வச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா அதுவாவே ஒட்டிக்கும். நமக்கு சில நூல்கட்டைகள் பார்த்தீங்கன்னா காமனாகவே இருக்கும். நம்ம எல்லா துணிகளுக்குமே அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, பிளாக், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் ஆகிற கலர்ஸ் எல்லாமே நாம் எப்போவுமே பாக்ஸ் திறந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த டேப்பில் அந்த மாதிரி ஒட்டி வச்சாவே நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெஷினோட மேல் பகுதியை இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம மெஷினில் உட்காரும் போது டக்குன்னு நமக்கு நிறைய பொருட்கள் கையில் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் ஆகிற பொருட்களை நாம் இதில் ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம போய் உட்கார்ந்த உடனேயே நம்ம வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி நூல் எடுக்கிறதுக்காக நாம் அந்த பாக்ஸை திறந்து தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நாம் இதில் உட்காந்துட்டு நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே நமக்கு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரொம்ப ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரியும் பாசி பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ நாம இந்த மிக்சி ஜாரோட பேக் சைடில் 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு. இதில் நாம் கொஞ்சமாக லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமன் நாம் இந்த மாதிரி விட்டோடனே பாருங்கள் எப்படி நமக்கு நுரைச்சிக்கிட்டு வருதுன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான வழி தான் இது. நாம் இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற பாசி மொத்தமாக வந்துடும் நமக்கு. அதே மாதிரி அதிக நாளுக்கு இதில் அழுக்கு தாங்காமல் இருக்கும். இதனால் ஜாரோட அடிப்பகுதியை அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. மந்த்லி ஒன்ஸ் நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டாவே நமக்கு பாசி பிடிக்காமல் இருக்குது நமக்கு. சப்போஸ் உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லாமல் இருந்ததுன்னா வினிகர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோப்பு போட்டு தேய்ச்சாலாம் நமக்கு இந்த அளவுக்கு க்ளீனாகி கிடைக்காது. பாருங்கள் எப்படி கருப்பு கருப்பாக வருதுன்னு. அதே மாதிரி நுரையும் அதிகமாக வராது. நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.